சரி பிள்ளைகள் கவனிங்க. நாங்க இன்னைக்கு ஒரு புதிய சாப்டர் ஆரம்பிக்கிறோங்க. புதிய சாப்டர்ண்டா நான் உங்களுக்கு போன கிளாஸ் சொன்னது போல எங்கட இதுவரைக்கும் நாங்க முடிச்சு வச்சுக்கிற யூனிட் 3ல வந்து புரோட்டிஸ்டா வரைக்கும் முடிச்சு வச்சுக்கிறோம். அடுத்தது நாங்க ஆரம்பிக்க வேண்டியது கிங்டம் பிளான்ட்டே ஆரம்பிக்க வேண்டி இருக்குது. அதே பிறகு ஃபங்கி படிக்கணும், கடைசியா எனிமாலியா படிக்கணும். ஆனா இந்த கிங்டம் பிளான்ட்டே படிக்கிறதுக்கு முதல்ல யூனிட் 4ல ஒரு சாப்டர் ஒன்றிக்கிற பிளான்ட் லைஃப் சைக்கிள்னு சொல்லக்கூடிய ஒரு சாப்டர், தாவர வாழ்க்கை வட்டம் சொல்லக்கூடிய ஒரு சாப்டர். சரியா? அதை படிச்சா தான் உங்களுக்கு கிங்டம் பிளான்ட்டை படிக்கிற நேரம் உங்களுக்கு விளங்கும். என்ன சொன்னா படிக்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும். படிக்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும். பிளான்ட் லைஃப் சைக்கிள் எத்தனையோ விதமான சொற்கள் இருக்கும். அந்த சொற்கள் எல்லாம் உங்களுக்கு லைஃப் சைக்கிளை படிச்சா தான் விளங்கும். அதுக்கப்புறம் நீங்க கிங்டம் பிளான்ட்டை பார்த்தேன்னு சொன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு கிடைக்கும். சரியா? அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? முதலாவது யூனிட் 4 பிளான்ட் லைஃப் சைக்கிளை பார்க்க போறோம். பார்த்துட்டு தான் திரும்ப யூனிட் 3 கண்டினியூ பண்ண போறோம். அப்ப யூனிட் 4 கிட்டத்தட்ட இந்த பிளான்ட் லைஃப் சைக்கிளை முடிச்சுட்டு சொன்னா நாங்களுக்கு யூனிட் 4 25 வீதத்தை முடிக்கலாம். சரியா? இன்னும் எங்களுக்கு யூனிட் 3ல முடிக்கிறதுக்கு கீழே வந்து ஒரு ஒரு 30 வீதம் மாதிரி தான். 30 வீதம் அல்ல, ஒரு 35 வீதம் மாதிரி. சரி, யூனிட் 3ல அவ்வளவுதான் நினைக்கிறேன் எங்களுக்கு. இப்போ நாங்கள் யூனிட் 4ல 25 வீதத்தை முடிச்சுட்டு, அதாவது இந்த பிளான்ட் லைஃப் சைக்கிள் முடியக்குள்ள நாங்கள் யூனிட் 4 25 வீதத்தை முடிச்ச மாதிரி. பிறகு திரும்ப நாங்கள் கிங்டம் பிளான்ட்டுக்கு வந்து ஃபங்கிக்கு வந்து எனிமாலியை வந்து யூனிட் 3 கம்ப்ளீட்டா முடிப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் யூனிட் 4 ஆரம்பிப்போம். சரிதானே? ரைட். அப்ப வரப்போறோம் நாங்க இப்ப முதலாவது தாவர வாழ்க்கை வட்டம். அதுக்குள்ள நான் உங்களுக்கு ஒரு டியூட் தந்து வச்சுக்கிறேன். தாவர வாழ்க்கை வட்டத்தை நான் உங்களுக்கு டியூட் தந்திக்கிறேன். போன வியாழக்கிழமை அனுப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நேத்தும் அனுப்பினாங்க திரும்ப. கிடைக்காத புள்ளல் யாரும் சரி, இந்த ஃபீஸ் கட்டாத புள்ளல் திரும்ப நடுவில் வந்து சேர்ந்தாக்களுக்கு எல்லாம் வந்து சிலன்னு கிடைச்சிருக்காது. அப்ப திரும்பவும் நேத்தும் அனுப்பினாங்க. இன்னும் கிடைக்காத புள்ளல் யாரும் சரிக்கிறீங்கன்னு சொன்னால் எனக்கல்ல அகாடமிக் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்குமே. அகாடமியால 2 3 தடவை அனுப்பிட்டாங்க உங்களுக்கு. சரி. இப்ப நாங்க இந்த டியூட் ஓபன் பண்ணிக்கொள்ளுமே. பிளான்ட்ல இப்ப உண்மையிலேயே வந்து யூனிட் 3 ஃபுல்லாவே 3 டியூட் தான். யூனிட் 2க்கு எத்தனையோ டியூட் தான் தானே உங்களுக்கு. யூனிட் 3ல 3 டியூட் தான் தரேன். அதுல 2வது டியூட் வந்து உண்மையிலேயே யூனிட் 4 டியூட் இல்ல. யூனிட் 3ல வந்து 4 டியூட் தரேன் யூனிட் 3 படிக்கிற நேரம். அதுல 2வது டியூட் வந்து உண்மையிலே யூனிட் 4 டியூட். இப்ப நாங்க செய்ய போறது யூனிட் 4 டியூட். அதுல ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, இப்ப ராஜ்யம் பிளான்ட்டே நாங்க ஆரம்பிக்கிற நேரம் பாருங்க, இந்த டாபிக் வந்து யூனிட் 3ல வர டாபிக். நீங்க யூனிட் 3ல ரிசோர்ஸ் புக் எடுத்து பார்த்தா யூனிட் 3ல தான் இந்த ராஜ்யம் பிளான்ட்டின் மிக முக்கிய சிறப்பியல்புகள் இருக்கிற யூனிட் 3 இருக்குது. ஏடா இந்த துண்ணில இருந்து தான் இதுக்கு பிறகுதான் இதுக்கு கீழே வரதெல்லாம் தான் யூனிட் 4. இதுக்கு மேல இருக்கிறது வரைக்கும் யூனிட் 3. மேல சொல்லிக்கிற அவ்வளவு பாயிண்ட்டும் யூனிட் 3. முதலாவது இந்த பாயிண்ட்ஸை கொஞ்சம் வாசிச்சு கொள்ளணும். சரியா? ராஜ்யம் பிளான்டேன் மிக முக்கிய சிறப்பியல்புகள் சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் மிக தானே அதை வாசிச்சு கொள்ளும். அது வந்து பெரிய கஷ்டம் இல்லை, உங்களுக்கு விளங்கி கொள்ளணும். பாருங்க, அதுல லாஸ்ட் 3 பாயிண்ட் வாசிக்கும் உங்களுக்கு விளங்கும். உங்களுக்கு தாவர வாழ்க்கையை வட்டம் படிக்கிறதுல முக்கியத்துவம் உங்களுக்கு விளங்கும். நான் முந்திலிருந்து அப்படித்தான் படிச்சு கொடுக்குறேன். அது நல்ல எஃபெக்டிவா போற பிள்ளைகளுக்கு நல்ல விளக்கம் கிடைக்கிற அப்படி படிச்சிருந்தேன். சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க பார்ப்போம் ராஜ்யம் பிளான்டேன் ஆரம்பிக்கிறோம் தான். அதுல ராஜ்யம் பிளான்டேன் மிக முக்கிய சிறப்பியல்புன்றதை மட்டும் தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நாங்க தாவர வாழ்க்கை வட்டத்தை படிச்சுட்டு தான் ராஜ்யம் பிளான்ட்டுக்கு திரும்ப வரப்போம். சரியா? ரைட். அப்ப ராஜ்யம் பிளான்டேல முதலாவது சொல்லப்படுது பாருங்க, முதல் பாயிண்ட பாருங்க. தரை மற்றும் நீர் சூழலில் வாழக்கூடியன. அதுல பெரும்பாலானவை தரைவாழ் அங்கி என்று சொல்லப்படுது. அடுத்து ஈக்குரியோட்டா கலமைப்பை கொண்டிருக்கும். அடுத்தது இதுல இந்த பெரும்பாலானது ஹைலைட் பண்ணுங்க. நான் கோடு போட்டதுல நீங்க ஹைலைட் பண்ணணுமே. அடுத்தது யாவும் பல்கலம். ராஜ்யம் பிளான்ட்டில் வரக்கூடிய எல்லா அங்கிகளும் எல்லா அங்கத்தவர்களும் பல்கலத்தால் ஆக்கப்பட்டது. சரியா? அதே மாதிரி பாருங்க, அடுத்த பாயிண்ட் சொல்லிக்கிறேன் பாருங்க. நுணுக்கு காட்டிக்குரிய அங்கிகள் காணப்படுவதில்லை. யாவும் வெற்றுக்கண்ணுக்கு புலப்படக்கூடியது. எல்லாமே எங்க கண்ணுக்கு விளங்கும். தாவரங்கள்ல எல்லா தாவரங்களும் எங்க கண்ணுக்கு விளங்கும். வெற்றுக்கண்ணுக்கு புலப்படாத நுண்ணங்கியால் பார்க்கிற அங்கிகள் தாவரங்களுக்கு அப்படி இல்லை. தாவரங்கள்ல வந்து நுண் நுண்ணங்கிகள் இல்லை தாவரங்கள். சரியா?
ராச்சியம் பிளான்டேயுளுக்கு நுண்ணங்கி இல்லை. இப்ப ராச்சியம் ஃபங்கிலே வந்து நுண்ணங்கி அளிக்கிறேன். ராச்சியம் புரோட்டிஸ்டால நுண்ணங்கி அளிக்கிறேன். தாவரங்கள்லையும் தான் விலங்குகள்லையும் தான் எல்லாமே பல்கலங்கிகள், எல்லாமே எங்க கண்ணுக்கு விளங்குற அங்கிகள் தான். அடுத்தது மெய்யான இழையங்களையுடைய நன்கு வியத்தமடைந்த பதிய உடலை கொண்டவைன்னு சொல்லப்படும். சரி, அதாவது மெய்யான இழையங்கள் சொல்லி, மெய்யான இழையங்கள் சொன்னால் களங்கள். ஏடா ஒரு குறிப்பிட்ட தொழிலை செய்வதற்காக வேண்டி ஒன்று சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கமைப்பு கீழே இருக்கிறது. அதான் மெய்யான இழையங்கள் சொல்லி. சரியா? மெய்யான இழையங்கள் இப்ப உதாரணமா சொல்ல போனா தாவரங்களோட வேர்கள் எடுத்தா தாவரங்களோட வேர்கள்ல மேற்பட்டைன்னு சொல்லி இருக்கிறேன், மைய விலையம்னு சொல்லி இருக்கிறேன், அந்த மேற்பட்டைக்கு மேலால மேற்றோல்னு சொல்லி வந்து இருக்கிறேன். சரியா? இப்படி அந்த மேற்றோளுக்குன்னு சிறப்பான களங்கள், மேற்பட்டைக்குன்னு சிறப்பான களங்கள், மைய விலையத்துக்குன்னு சிறப்பான களங்கள், நீரை கொண்டு செல்றதுக்குன்னு சொல்லி வேற இலையங்கள், உணவை கொண்டு செல்றதுக்குன்னு வேற இலையங்கள், இப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஃபுல் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒண்டிக்கிற தாவரங்கள். அதான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. மெய்யான இலையங்களை கொண்ட நன்கு வியத்தம் அடைந்த பதிய உடலை கொண்டவைன்னு சொல்லி. பதிய உடல்னு சொன்னா என்ன? பதிய உடல்னு சொன்னா பிள்ளை இனப்பெருக்க கட்டமைப்பு தவிர்ந்த பகுதிகள், அப்படி இல்லைன்னா தாவரத்துல வளர்ச்சியோட சம்பந்தப்பட்ட பகுதிகள் தான் பதிய உடல்னு சொல்லி சொல்லப்படும். சரி, அதை நீங்க போட்டுக்கொண்டா சரி. பதியுடலைன்றது வந்து என்ன சொன்னால் வளர்ச்சியுடன், தாவரத்தின் வளர்ச்சியுடன் சம்பந்தப்பட்ட பகுதிகள். சரியா? உதாரணமாக தண்டு, கிளை, இலை, சரியா, வேர், இதைத்தான் நாங்க பதியுடல் சொல்றோம். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா நாங்க பதியுடல்னு சொல்றோம். அப்படி நன்கு வியத்தமடைந்த பதியுடல் வந்து காணப்படுது. அதே மாதிரி வளர்ந்த உடற்கட்டமைப்புகள் தண்டு, இலை, வேர் என விருத்தி அடைந்து காணப்படும். தாவரங்கள்ல ரைட்டா ஒரே ஒரு தாவர கணம் ஒன்று இருக்கிற பிரயோஃபைட்டான்னு சொல்லி. சரியா? பிரயோஃபைட்டால தான் வார போகநேட்டம்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். ஓகே, அது நாங்க போகநேட்டம்ன்றது நாங்க ஓலவெல்லையும் படிச்சுக்கிறோம் இல்லையா? ஓலவெல்ல நாங்க தாவரங்கள் படிக்கிற நேரம் கிரேட் 10ல படிச்சிருப்போம் போகநேட்டம்னு சொல்லி. அவர் வார இந்த பிரயோஃபைட்டா கீழே தான். அப்படின்னா இந்த பிரயோஃபைட்டா கீழே வரக்கூடிய தாவரங்களுக்கு வந்து தண்டு, இலை, வேர்னு சொல்லி இருக்கிறல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வியத்தம் இல்லை. சரியா? இவங்க மட்டும்தான் பிரிவிலிகள் சொல்லப்பட்டு, இவங்க இந்த பிரயோஃபைட்டாக்கு மட்டும்தான் இந்த பிரிவிலி உடல் அமைப்பு காணப்பட்டு, உடல் வந்து பிரிஞ்சு இல்லை. தாவர தண்டு, இலை, வேர்னு சொல்லி பிரிஞ்சு இல்லை. சரியா? ஆனா மற்ற தாவரங்கள் பிரயோஃபைட்டாவை தவிர மற்ற எல்லா கணங்களுக்கும், நாங்க இப்ப கணங்கள் படிப்போம், கணங்கள் படிக்கிறவங்களுக்கு தெரிய வரும், பிரயோஃபைட்டாவை தவிர மற்ற எல்லா கணங்களுக்குமே வந்து இந்த தண்டு, இலை, வேர்னு சொல்லி நன்கு வியத்தமடைந்த உடல் காணப்படும். அது மாதிரி தாவரங்கள் ஒளித்தற்போசணிகள் சொல்லப்பட்டிருக்குது. ஒரே ஒரு தாவரம் இருக்குது போட்டுக்கோங்க. தாவரங்கள் ஒளித்தற்போசணிகள் என்னோட புக்ல சொல்லப்பட்டிருக்கிறேன். இப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. இப்படி ஒரு பாயிண்ட் தான் தந்திக்கிறேன். ஆனா ஒரே ஒரு தாவரம் முடிக்கிற போடுங்க, ஒட்டுண்ணி தாவரம் ஒன்று இருக்குது. ஒட்டுண்ணி தாவரமான சரியா கஸ்குட்டா, அது வந்து பின்னால படங்கள்ல வருது. கஸ்குட்டாவை தவிரன்னு சொல்லி போடுவோம். இது நாங்க யூனிட் 4ல வந்து படிப்போம். யூனிட் 4 ஆரம்பிக்கிற நேரம் படிப்போம் நாங்க. கஸ்குட்டான ஒரு தாவரம் மட்டும் இருக்குது, அது ஒளித்தோப்பு செய்யாது. அது இன்னொரு தாவரத்தோட உணவை உட்கொண்டுதான் வாழும். சரியா? இப்ப தாவரங்கள் ஒளித்தற்போசணிகள் தான் சொல்லிக்கிறேன், ஆனா ஒத்தரை தவிர யாரு கஸ்குட்டாவை தவிர. அடுத்தது கலங்களில் ஒளித்தோப்புக்குரிய புன்னங்கமான பச்சை உருமணிகளை உடையவைன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஒளித்தோப்பு நிறப்பொருட்களாக குளோரோபில் ஏ, பி, கெரட்டின், சாந்தோபில் ஆகியவை காணப்படும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு விளக்கம் தர தேவையில்லை, இதெல்லாம் நாங்கள் ஒளித்தோப்பில் நல்ல டீட்டெயிலாக படிச்சு வச்சுக்கிறோம். அதே மாதிரி சேமிப்பனவு மாப்பொருள் காணப்படுமா. அது மாதிரி பிரதானமாக செலுலோசால் ஆக்கப்பட்ட கலச்சுவர் காணப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தாவரங்கள் என்ன இல்லையாம், இடப்பெயர்ச்சி அங்கங்கள் இல்லைன்னு சொல்லப்படுது. ரைட்டா? தாவரங்களுக்கு இடம்பெயர முடியுமா? முடியாது. ஆனாலும் தாவரங்கள் இருக்கக்கூடிய புணரிகள், புணரிகள் சொன்னா விந்துகள், முட்டைகள், விந்துகள் முட்டைகளுக்கு என்ன காணப்படலாம்? பிசிர் அல்லது சவுக்குமுறை காணப்படலாம். சரியா? சிலங்கள்ல விந்துகளும் பிசிர் அல்லது சவுக்குமுறையை கொண்டிருக்கும், முட்டைகளும் பிசிர் அல்லது சவுக்குமுறையை கொண்டிருக்கும். ரெண்டையும் கொண்டு இருக்காத, ஒன்று பிசிர் இருக்கும், இல்லைன்னா சவுக்குமுறை இருக்கும். சரியா? சில தாவரங்களோட முட்டைகளும் சவுக்குமுறையை கொண்டிருக்கு, விந்துகளை போல. சரியா? ஏதோ அப்ப தாவரத்துக்கு இடம்பெயர்ச்சி அங்கங்கள் இல்லை, தாவரங்களுக்கு இடம்பெயர முடியாது. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு புகையில தாவரங்கள் நடந்து போயிலுமா, தாவரங்களுக்கு இல்லதானே? பறந்து போயிலுமா? ஏலா. ஓடி போயிலுமா? ஏலா. நீந்தேலுமா? தாவரங்களுக்கு ஏலா. ஏதோ எந்த ஒரு இடப்பெயர்ச்சி அங்கமும் இல்லை தாவரங்களுக்கு. ஆனா தாவரங்கள் இருக்கிற புணரிகளுக்கு
இடப்பெயர்ச்சி அங்கங்கள் காணப்படுது. சரியா? பிசிர் அல்லது சவுக்கு விலைகள் காணப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. சரி. அடுத்தது இப்ப தாவரங்கள் இருக்கிற புணரிகள் எல்லாம் படிப்போம் நாங்க. விந்துகள் முட்டைகள் எல்லாம் தாவரங்கள் எங்க இருக்குன்றதெல்லாம் நல்ல டீட்டெயிலா படிப்போம் நாங்க. அடுத்தது